யாரோ ஒரு சித்தர் எழுதியிருக்காங்க, மெல்ல பசி அளிக்கும் அப்படின்னா, மெல்ல பசி வந்ததுனாலே அவனுக்கு எனர்ஜி நல்லா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தான் அவனுக்கு பசி வருது அப்படின்னா, ஒரு சஸ்டெயின்ட் எனர்ஜி வேணும்னா அவன் முன்னாடி லோ கிளைசிமிக்கா சாப்பிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த லோ கிளைசிமிக்கா அந்த மணிச்சம்பா இருக்கான்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாம் சார் அப்படின்னு அவருக்கு சரி டக்குன்னு ஏதோ யோசிக்கிறான், அஜிதாண்டெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாரு. வேலை கொடுக்க முடியாதுப்பா, நான் ஒரு ப்ராஜெக்ட் தரேன், அதை செஞ்சு பாரு, நீ சரின்னு சொன்ன சரியா வந்ததுன்னா அதுக்கப்புறம் நீ பணியாற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்பந்தத்தோட ஒரு சின்ன ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஐயா நம்மாழ்வார், நெல் ஜெயராமன் அவங்களோட வழிகாட்டுதல்ல தொடர்ச்சியா கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட பாரம்பரிய அரிசி இனங்களை தேடி அலைஞ்சோம். அப்ப என்னால மணிச்சோபாய் தான் கண்டுபிடிக்க முடியல. ஆனா பல காடைக்கண்டியில இருந்து, கருங்குருவியில இருந்து, மாப்பிள்ளை சம்பால இருந்து எல்லா அரிசிகளையும் மரபு அரிசிகளை, இந்த துங்கபத்ரா அரிசிக்கரா இடத்துல இருந்து காவிரி படுகை வரைக்கும் எத்தனையோ இடங்கள்ல உள்ள மரபு அரிசிகளை பார்த்தா பெருவாரியான மரபு அரிசிகள் லோ கிளைசிமிக்கா இருந்துச்சு. இந்த வெள்ளை பொன்னி அரிசியை விட அவை எல்லாம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவா இருந்துச்சு. அங்கதான் அறிவியல் புதிந்திருக்கிறது. ஒரு இப்படி ஒரு நல்ல அரிசியை நம்ம விட்டுட்டு இந்த பட்டை தீட்டின அரிசிக்குள்ள போனதனோட விளைவுதான் இன்னைக்கு இவ்வளவு சர்க்கரை, இவ்வளவு பிரச்சனை வந்து நண்பர்களே, நாம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேளை உணவும் அது லோ கிளைசிமிக்கா இருக்கான்னு ஒரு மைண்ட்ல நம்ம யோசிக்கணும். இந்த மரபு தானியங்கள், மரபு அரிசி இனங்கள் இவையெல்லாம் பெரும்பாலும் நான் அதுலயும் பட்டை தீட்டி பாலிஷ் பண்ணி மாவாக்கி ரொம்ப ஒரு ஃபுல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிட்டீங்கன்னா அதுவும் வேகமா அப்சர்வ் ஆகும். அப்படி இல்லாம வரகரிசினா வரகரிசியில புளியோதரை, தினை அரிசியில பொங்கல், கவுனி அரிசியில பொங்கல் அப்படி சாப்பிட்டோம்னா அதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாகவே இருக்கும். அப்படியான உணவை நாம் தேர்ந்தெடுக்கணும்.